Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Max Complex Analysisல Bilinear Transformation topicல problem number 1 தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Under the transformation W is equal to IZ plus I, show that the half plane x greater than 0 maps onto the half plane with V is greater than 1. இந்த கொஸ்டின்ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? W is equal to IZ plus I. அதை எடுத்து நாம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இதில் நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா the half plane x greater than 0 இருக்கு இல்லையா, இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மேப் ஆகும். அது எப்படி ஆகும்னா half plane v is greater than 1 அப்படின்ட்டு மேப் ஆகும். ஸோ இதுதான் வந்து நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி. இதுக்காக let z equal to x plus iy அப்படி நாம எடுத்துக்க போறோம். z அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, அப்போ அது கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு ரியல் பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ இமேஜினரி பார்ட் இருக்கும். அந்த ரியல் பார்ட்டை எக்ஸ்ன்னும் இமேஜினரி பார்ட்டை ஒய் அப்படின்னு நாம் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ z அப்படிங்கிறது சம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த வேல்யூவை டபிள்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? w is equal to I into x plus iy plus I அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ix plus I square y plus I equal to ix. I square ஓட வேல்யூ -1, அதனால -1 into y plus I. இதுக்கப்புறம் ரியல் பார்ட் நாம் எடுத்து எழுதிக்கலாம். -y plus I into இமேஜினரி பார்ட்டை குரூப் பண்ணிக்கலாம். x plus 1 -y plus I into x plus 1. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ x greater than 0 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்காக z பிளேன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இந்த பாயிண்ட் 0,0, இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட் x டேஷ், இது y-ஓட நெகட்டிவ் சைட் y டேஷ். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம் O அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸில் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு இந்த பாயிண்ட் வந்து 1 இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா x equal to 1 அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டு x equal to 2, இது x equal to 3. ஓகே, அதே மாதிரி இந்த ஜீரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வரும்? x equal to -1, இது x equal to -2, இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே. இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ வெர்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இல்ல ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா போகும். அதாவது y equal to 1, y equal to 2, y equal to 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே டவுன்வர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா y equal to -1, y equal to -2 சொல்லிட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் yக்கு போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுல நமக்கு எந்த குவாட்ரண்ட்லாம் வந்து நமக்கு எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இல்ல எதெல்லாம் அந்த குவாட்ரண்ட்? இது வந்து ஒரு குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதுக்கப்புறம் இது ஒரு குவாட்ரண்ட், இது நம்மளோட செகண்ட் குவாட்ரண்ட். அதுக்கப்புறம் இந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், அதுக்கப்புறம் இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இந்த 4 குவாட்ரண்ட்ஸ்ல எந்த குவாட்ரண்ட்ல எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ். கரெக்டா? அப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட் பார்க்க போகிறோம். தேர்ட் குவாட்ரண்ட்ல இதுலேயும் நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ், இதுவும் நமக்கு தேவையில்லை. அடுத்தது இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்க்குறோம். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஓகே, அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது நமக்கு w is equal to -y plus I into x plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த wவை நாம u plus iv அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதை அப்படி எழுதிட்டு ரெண்டுத்தையும் நாம ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். நமக்கு என்ன கிடைக்கும்? u is equal to -y அப்படின்னும் v is equal to x plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சரி. இதை v -1 equal to x அப்படின்னு எழுதிக்கலாமா? பட் கொஸ்டின் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? x வந்து greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து given value. ஓகே, அப்போ x greater than 0 அப்படின்னா v -1ம் greater than 0 தானே. சரி, அப்போ இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? v greater than 1ன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் இந்த v greater than 1 இதுக்கு வந்து டயக்ராம் எப்படி இருக்கும் அதையும் பார்த்துடலாமா? இந்த மாதிரி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து u ஆக்சிஸ், இது வந்து v ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் 0,0. ஓகே, சரி. இதில்
இந்த லைன் இருக்கு இல்லையா, இதில் 1 யூனிட் டிஸ்டன்ஸு. அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா u ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இது வந்து u ஈக்குவல் டு 2, நெக்ஸ்ட்டு u ஈக்குவல் டு 3. அதுவே நெகட்டிவ் சைடில் இந்த சைட் பார்த்தோன்னா, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதில் பார்த்தீங்கன்னா u ஈக்குவல் டு -1, இது u ஈக்குவல் டு -2 அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கும், u ஈக்குவல் டு -3 அந்த மாதிரி. யூக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே இந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிட்டே இருக்கும். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து மேலே வேர்ட்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னா v ஈக்குவல் டு 1, v ஈக்குவல் டு 2, v ஈக்குவல் டு 3 இந்த மாதிரி வேல்யூஸ் போயிட்டுருக்கும். டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு -1, அடுத்தது v ஈக்குவல் டு -2 அப்படின்ட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் vக்கு வந்து போயிட்டே இருக்கும். இதில் v வந்து கிரேட்டர் than 1, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு v ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அப்படின்ற பார்த்துடலாமா. v ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஒரு லைனு. அந்த லைன் வந்து u ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும், 1 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதான் வந்து v ஈக்குவல் டு 1. இந்த v ஈக்குவல் டு 1 இந்த லைன் u ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, 1 யூனிட் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா? கரெக்டாக இருக்குது. சரி, அப்போ கிரேட்டர் தான் ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ இந்த லைன் வந்து அதில் கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த 1 விட அதோட வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்கணும். அப்போது இந்த ரீஜனில், இந்த 2 ரீஜனில் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் நமக்கு என்ன இருக்கும், வியோட வேல்யூ 1 விட கிரேட்டராக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ரீஜன். புரியுதுங்களா? அப்போது இது வந்து கிவன், இது வந்து அவங்க கொடுத்துருந்தது u greater than 0. இப்போ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா v greater than 1. இது அதோட டயக்ராம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.